தம்பி, என்னையா வேலை நேரத்துல இப்படி தேவதாஸ் போஸ்ல இருக்க? தேவதாஸ் தான். பார்வதி ஒத்து வர மாட்டேங்கிறாளே. எந்த பார்வதி? நம்ம டெலிபோன் ஆபரேட்டர் உஷா இருக்கிறாளே, அவளை விட்டு விலகி போனா என்ன பார்த்து சிரிக்கிறா, அவகிட்ட நெருங்கி போனா முறைக்கிறான். அவ மனசுல என்ன மர்மம் இருக்குன்னு தெரியலையே. இவ்வளவுதானே, ஒண்ணு செய்யி. என்ன? அவகிட்ட போய் வேறொரு பொண்ணை காதலிக்கிற மாதிரி போய் சொல்லு. பலாருன்னு கண்ணத்துல அரவழுகும். பரவாயில்ல, காதலுக்கு கொடுக்கிற அட்வான்ஸ் அடிதானே. அடி அட்வான்ஸ்? ஆமா. அண்ணன் வாங்கிருக்கீங்களோ? அனுபவப்பட்டவன் நான் சொல்றேன். அத கேட்டதும் அவளுக்கு கோபம் வந்தா அவ உன்னை காதலிக்கிறான்னு அர்த்தம். கோபம் வரல, உன்னை காதலிக்கலன்னு அர்த்தம். என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? அவளுக்கு கோபம் வந்தா காதலிக்கிறதாக அர்த்தம். ஆமா. அவ்வளவுதானே? ஆமா. இப்பவே போய் அவளுக்கு கோபத்தை வர வளர்க்கிறேன். ஓஎஸ். குருநாதா, ஆசீர்வாதம். சென்று வருக மகனே, நீ வென்று வருக. உஷா, மேனேஜர் கேட்காம நான் வண்டி எடுக்கூடாதுங்க. நான் சொல்லிக்கிறேன், எடுங்க. மேனேஜர் விவரம் சொல்லி. ஹாய் உஷா. ஹாய் கோபால், எங்க இந்த பக்கம்? லீலான்னு ஒரு பொண்ணு போன் பண்றேன்னா போன் வந்ததா? யாரும் போன் பண்ணலையே. போன் பண்றேன்னு சொன்னாலே. வரல. பண்றேன்னு சொல்றாங்க, பண்ண மாட்டேங்கிறாளுங்க. ஆமா, யார் லீலா? யார் தெரியுமா? 16 நிறையாத பருவமங்கை. இந்த லைலா மஜ்னு படம் பாத்தியா? அந்த லைலா மாதிரி அவ்வளவு அழகு. எங்க 2 பேருக்கும் பார்க்ல லவ் ஸ்டார்ட் ஆகி பீச்ல வளர்ந்து சினிமா தியேட்டர்ல போய் நிக்குது. ஒரு நாள் பாரு, செகண்ட் ஷோக்கு அவளை கூப்பிட்டு போயிருந்தேன். ஹை கிளாஸ் டிக்கெட்ல யாருமே இல்ல. அன்னைக்கு கரண்ட் கட்டு, 1 hour இருட்டு. அந்த இருட்டுல என்ன சிரிக்கிற? நான் சீரியஸா சொல்லிருக்கேன், நீ சிரிச்சிட்டு இருக்கிறிய. எனக்கும் வரும்னு பாத்தீங்களா? ஆமா, கடவுள் சொன்னாங்க படுவாளி. ஐயே, உங்களை பத்தி எனக்கு தெரியாது. என்ன தவிர வேற எந்த பொண்ணையும் நீங்க ஏறெடுத்து பார்க்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆஹா உஷா. கோபால், அப்ப நீ நான் லவ்வோ லவ்னு ஒரு இங்கிலீஷ் படம் ஓடுது. போலவே. ஹை கிளாஸ் டிக்கெட்ல யாரும் இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு ஒரே ஜாலி. ராஜுக்கு கையில பலமான அடிபட்டு, உடனடியா அவனுக்கு ஏதாவது உதவி செய்யணும். அது இருக்கட்டும், நீ யார கேட்டு ஃபேக்டரி கார எடுத்துட்டு போன? ராமசாமி கிட்ட சொல்லிட்டு தான் சார் போனேன். ஓ, ராமசாமி தான் இந்த ஃபேக்டரிக்கு மேனேஜரா? ஒரு உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சதும் உடனடியா அவன் உயிரை காப்பாத்தணுங்கிற அவசரத்துல தான் போயிட்டு. உயிரை விட இப்ப பெட்ரோல் விலை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, தெரியல? கொஞ்சம் மனுஷத்தன்மையோட பேசுங்க மிஸ்டர் சங்கர். அஜாகிரதையின் காரணமா ஒருத்தனுக்கு அடிபட்டா அவனுக்காக அனுதாபம் காட்டுங்க அவசியம் இல்ல. நீ ஒரு யூனியன் லீடருங்க கர்வத்துல அடிக்கடி ஆபீஸ் நிர்வாகத்தில் தலையிடுற, அது ஆபத்துல முடியும். பி கேர்ஃபுல். இதுவரைக்கும் நான் நியாயத்துக்காகத்தான் போராடி, அனாவசியமா என் மேல குற்றம் சாட்டாது. அனுமதி இல்லாம ஃபேக்டரி காரை எடுத்து போன குற்றம் தான். அதுக்காக நீ எனக்கு மன்னிப்பு லெட்டர் எழுதி கொடுக்கணும், இல்ல உன் மேல கடுமையான நடவடிக்கை எடுப்பேன். நிலைமையை தெளிவா எடுத்து சொல்லியும் நீங்க என்ன பழி வாங்கணுங்கிற நோக்கத்தில் நடந்துகிட்டா அதுக்கு பணியை நான் தயாரா இல்ல. உங்க இஷ்டப்படி செய்யுங்க. ஓ, ஐ see. ரவி, இந்த வருஷம் இத்தனை லட்சம் ரூபாய் நஷ்டம் வந்திருக்கே, எதனால? எல்லாம் லேபர் ப்ராப்ளம் தான். அதுவும் இல்லாம இந்த யூனியன் லீடர் இருக்கானே, அவன் ரொம்ப தொல்லை கொடுக்குறான், நிர்வாகத்தை ஆட்டி வைக்கிறான். ஃபார் எக்ஸாம்பிள், நேத்து பாரு, நம்ம ஃபேக்டரியில ஒரு தொழிலாளி கையில அடிபட்டு போச்சு. இவன் யாரையும் கேட்காம கார் எடுத்துட்டு அவன் டாக்டர் கூட்டிட்டு போயிட்டான். ஏன்டான்னு கேட்டு ரொம்ப திமிரா பதில் சொன்னான். நான் அவனை சஸ்பெண்ட் பண்ணிட்டேன். கரெக்ட், அப்படித்தான் செய்யணும். சார், மேனேஜர் உங்களை சஸ்பெண்ட் பண்ணிருக்காரு. சஸ்பெண்ட் பண்ணிட்டார். இப்ப எங்க இருக்க? பங்களாவில் இருக்க. என்னது? எங்க நீரே சத்தம் நோடுற அளவு வந்துட்டாரா? இதுக்கு ஒரு முடிவு தெரியாம நாங்க யாரும் வேலையே செய்ய மாட்டோம். இது என் தனிப்பட்ட விஷயம். மேனேஜரை பார்த்து பேசுறேன், இல்லாட்டி முதலாளி அம்மா இருக்காங்க, அவங்கள பார்த்து பேசுறேன். நீங்க போய் அமைதியா வேலை செய்யுங்க. மேடம், உங்களை யூனியன் லீடர் பார்க்க வந்திருக்காங்க. என்ன எதுக்காக இங்க வந்து பார்க்கணும்? சித்ரா, நான் சொல்லல சஸ்பெண்ட் பண்றேன்னு ஏதாவது கெஞ்சுவா வந்து. ஓ, இத பாரு மேன், மேடம் ரொம்ப பிஸியா இருக்காங்க. கண்ட நேரத்துல காட்டான் மாதிரி வந்து தொந்தரவு செய்யக்கூடாது. கரெக்டா அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு முறையோட வந்து பார்க்க சொன்னாங்கன்னு சொல்லு. எஸ் மேடம். நான் சொன்னது அப்படியே அப்ப சொல்லு மேன். எஸ் மேடம். கரெக்ட் சித்ரா, நீ இப்படித்தான் அவனை இன்சல்ட் பண்ண. அப்படியா சொன்னாங்க? ரொம்ப திமிர் பிடிச்சவங்களா இருப்பாங்க போல இருக்கு. அது ஏன் கேக்குற தம்பி? அந்த அம்மா அதிகாரம் எங்களால தாழ முடியல. அள்ளி நாடி கேட்டாப்போ சாதாரண இந்த காலத்துல எங்களை அப்போ தொழிலாளிக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கணும். அதுலயே நீங்க யூனியன் லீடர், அந்த பதவிக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கணும். கூடிய சீக்கிரம் கொட்டத்தை அடக்கி காமிக்கிறேன். ஹலோ, சித்ரா ஹியர். குட் மார்னிங் மேடம், நான் யூனியன் லீடர் பேசுறேன். What do you want? உங்களை சந்திக்கலான்ட்டு வந்தேன். அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு முறையோட வர சொன்னீங்களா? அதான் எப்ப முறையோட சந்திக்கலான்ட்டு போன் பண்ணேன். என்ன சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஃபேக்டரியில என்ன நடந்துகிட்டு இருக்கு, நேத்து என்ன நடந்தது எல்லாமே எனக்கு தெரியும்.
ஒரு பக்கம் மட்டும் விசாரிச்சுட்டு முடிவுக்கு வர்றது நல்லது இல்லைங்க. உங்களையே நம்பி இருக்கிற தொழிலாளிங்க குறைய சொல்ல வரும்போது அதை பொறுமையா கேட்டு பதில் சொல்றதுதான் ஒரு நல்ல முதலாளிக்கு அழகு. ஒரு முதலாளி எப்படி நடந்துக்கணுங்கிறத நான் யார்கிட்டயும் கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஐ நோ ஆல் அபவுட் அட்மினிஸ்ட்ரேஷன். உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கணுங்கிற எண்ணத்துல நான் போன் பண்ணலைங்க. ஒரு நல்ல ஸ்தாபனம் தவறான நிர்வாகத்துல கெட்டு போக கூடாதுன்னு தான் ரவியை பத்தி உங்ககிட்ட விளக்கமா பேசணும்னு நினைக்கிறேன். I am not prepared to listen to you. இந்த காலத்து தொழிலாளிகளுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் திருப்தி இருக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த காலத்து முதலாளிங்க கூட தான் எவ்வளவு லாபம் சம்பாதிச்சாலும் திருப்தி அடைகிறதே இல்லை. Why not? லட்சக்கணக்கில் முதல் போடும்போது அதிக லாபத்தை எதிர்பார்க்கறதுல என்ன தப்பு? அதிக லாபத்தை எதிர்பார்க்கறதுல ஒண்ணும் தப்பு இல்லை. அநியாய லாபத்தை எதிர்பார்க்கும் போதுதான் பிரச்சனையே ஆரம்பமாகும். எது நியாயம் எது அநியாயம்னு ஆஃப்டர் ஆல் ஒரு லேபரர் சொல்லித்தானே எனக்கு தெரியணும். ஆஃப்டர் ஆல் தொழிலாளிங்க இல்லைன்னா ஆஃப்டர் ஆல் முதலாளிங்க கூட இல்லம்மா. You are wrong. முதலாளிங்க வேலை கொடுக்கலன்னா தொழிலாளிங்க பட்டினி கிடந்ததா சாகணும். தொழிலாளிங்க பட்டினி பட்டியோட வேலை செய்யலைன்னா முதலாளிகளே உருவாயிருக்க முடியாதுமா. அவன் மாடா உழைச்சாத்தான் நீங்க மாளிகையில இருக்கலாம். அவன் இடுப்போடைய பாடுபட்டாத்தான் நீங்க இம்பாலா கார்ல போகலாம். அவன் கொதிக்கிற வெயில்ல வேர்வையை கொட்டாத்தான் நீங்க குழுகுழு ஊட்டியில ஜிலுஜிலுன்னு காத்து வாங்கலாம். பரவாயில்லையே, பேச்சுல அலங்காரம் இருக்கு, ஆனா அர்த்தம் தான் இல்ல. இந்த ஃபேக்டரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே என் ஃபாதருக்கு எஸ்டேட், பங்களா, இம்பாலா கார் அத்தனை இருந்தது மேன். மை ஃபாதர் வாஸ் a multi-millionaire, don't you know? தலைமுறை தலைமுறையாவே நாங்க பணக்காரங்க. அப்படின்னா தலைமுறை தலைமுறையாவே ஏழைங்களை சுரண்டிக்கிட்டு வர்றீங்கன்னு சொல்லுங்க. Shut up. நாங்க போடுற பிச்சையில பழிச்சுட்டு இருக்கும் போதே உனக்கு இவ்வளவு திமிரா? சம்பளம் கொடுக்கறதே பிச்சை போடுறதா நினைச்சா அந்த திமிர அடக்க கொஞ்சம் திமிராத்தான் பேசியாங்க. என்ன ஏன் திமிர நீ அடக்க போறியா? இந்த சித்ராவை பத்தி உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். மரியாதையா உன் வேலையை காப்பாத்திக்க. நேர்கொண்டு போன்ல பேசி என்ன டிஸ்டர்ப் பண்ண I will be forced to take very drastic action. Understand? ஹலோ ஹலோ ஹலோ, துணிச்சல் இருந்தா கடைசி வரைக்கும் பேசிருக்கணும். ஏடியா என்னப்பா தகராறு? ஒண்ணு இல்லம்மா, இந்த மேனேஜர் ரவி என்ன சஸ்பெண்ட் பண்ணிட்டான். இந்த முதலாளி அம்மாவை நான் பார்த்ததே இல்லை. பார்த்து சொல்லலான்ட்டு போனா பார்க்கவே முடியாதுட்டாங்க. போன் பண்ணா நம்ம ஜார்மன்னர் பரம்பரையில வந்த பெரிய சீமாட்டி மாதிரி திமிரா பேசுறாங்க. இதை சும்மா விட போறது. சங்கர், நீ ஒரு தொழிலாளி மட்டும் இல்ல, பொறுப்பா ஒரு தலைமை பதவியில இருக்கிறவன். அப்படி இருக்கும்போது பொறுமை அதிகமா வேணும். உன்னை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கன்னு ஸ்ட்ரைக் பண்ணாங்கன்னா எல்லாரும் தானே பாதிக்கப்படுவாங்க. இந்த பிரச்சனை இதோட விட்டுட்டு எல்லாரும் சமாதானமா போறதுக்கு பாருங்க. என்ன நீ ஸ்கூட்டர் ஓட்டுற? ஏரோப்ளேனே ஓட்டுவேன். எப்படி? எங்க சித்ராக்கு சொந்தமா ஏரோப்ளேனே இருக்கு. நான் எங்க அண்ணன் சித்ரா 3 பேருமே ஏரோப்ளேன் ஓட்டுவோம். நீங்களும் நானும் ஒரு நாளைக்கு ஆகாயத்துல பறக்கலாமா? ஆகாயத்துல பறக்கிறது அப்புறம். இப்ப நான் ரொம்ப சூடா இருக்கிறேன். கூல் ஐஸ்கிரீம் சாப்பிடணும். எங்க போலாம்? ஓகே, தெளிக்க நான் ஓட்டுறேன். அப்பா பாத்துட்டு போறாரு. ஆஹா, ஒவ்வொருத்தனும் ஸ்கூட்டர் வாங்க ஏன் குடிக்கிறான்னு இப்பதான் தெரியுது. ரொம்ப அடிக்கிறாரு. என்னமா அது? ஆட்டுக்கும் போட்டு மனுஷனுக்கும் போட்டு ஸ்கூட்டருக்கும் போட்டா என்னப்பா இது? முதல் தரம் போறேன். இத பாரு, ஃபாஸ்டா போகாதே, மெதுவா போ. சரி. மெதுவா மெதுவா. என்னங்க வண்டி இண்டி வருதா பாருங்க, அவன் வரான். ரைட் ரைட் ரைட். ரோட்ல யாரும் வராதீங்க. மெதுவா மெதுவா மெதுவா. என்னங்க அவன் போறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. இல்ல ரங்கநாயகி, ரோட்ல போறவங்களை நினைச்சா தான் எனக்கு பயமா இருக்கு. சித்ரா, நீ இங்க வந்து எப்படி? கார் திடீர்னு நின்னு போச்சு. என்ன ட்ரபிளோ தெரியல. அது பரவாயில்ல, நீ ஸ்கூட்டர் எடுத்துட்டு போ, நாங்க காரை ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு வரோம். ஓகே. ஆமா, இது யாரு? இது யாரும் இல்ல, இது பாய். பாய் இல்லங்க, பாய் பாய். பாய் ஃப்ரெண்ட் தானே, கோச்சுக்காத. நான் ஏன் கோச்சுக்கு போறேன்? நீதான் ஸ்கூட்டர் கொடுத்துருக்கியே. இருந்தாலும் be careful, understand? உஷா, ரிப்பேர் ஆன காரா இருந்தாலும் இம்பாலா அனுபவிப்போம்.